வாழ்க வளமுடன். என்னோடய பேர் பீட்டர். நான் வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் வந்து என்னோடய உடல்நிலைகள்லாம் வந்து கொஞ்சம் வீக்காக இருந்தது. நான் அப்போ வந்து ஒரு யோகா கிளாஸ் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எனக்கு வந்து வந்தது. அப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து நான் வந்து யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி வேதாத்ரி மகரிஷியோட இந்த மனவள கலைமன்றம் யோகா கிளாஸ் நடக்கதா வந்து நான் பார்த்தேன். சரி, அப்போ அது ஒரு 3 days பேக்கேஜ் வந்து போட்டிருந்தாங்க. சரி, அப்போ நம்ம அதை அட்டன் பண்ணி பார்ப்போம். அதில் வந்து சாப்பாடு எல்லாமே வந்து இன்க்ளூடிங் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி, அது வந்து யோகானா வந்து ஒரு உடம்பை வருத்துகிற விஷயம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினச்சிக்கிட்டே இருந்தேன். இருந்தாலும் என்னோடய ஹெல்த்தை பார்க்கும்போது அதை கண்டிப்பாக நான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்தேன் நான். சரி, அப்போ பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நான் ஒரு 3 days வந்து நான் இந்த பேக்கேஜில் இங்கே வந்தேன் நான். ஆனால் என்னால் வந்து அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறது தெரியல. ஏன்னா இந்த யோகாங்கிறது வந்து உடம்பு ரொம்ப கஷ்டப்பட்டு வளைச்சி வருத்தி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து இவர் ஸ்டீவன் சாருங்க ஒரு சொல்லிக் கொடுக்குறாரு. மகரிஷியோட இந்த யோகா கிளாஸ் வந்து எல்லாத்துக்குமே சாதகமாக ஒரு 60 வயசு 70 வயசில் உள்ளவங்களும் பண்ணுற மாதிரி ஒரு சாதாரணமாக ஒரு ரொம்ப நேச்சுராலிட்டியாக இருந்துச்சு. இதில் ரெண்டாவது என்னென்னா, நம்ம மனசுக்குள்ள உயிர் வந்து எப்படி வந்து நமக்கு வந்து சர்க்குலேஷன் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப தெளிவாக அவங்க வந்து வெளியெடுத்து கொண்டு வராங்க. நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து பணத்துக்காண்டி ஓடிக்கிட்டே இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்மளால் வந்து அதை உணரவே முடியாது. நம்ம உடம்புக்குள்ளே வந்து என்ன நடக்குது, நம்ம ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் என்ன செய்யுது, ஒரு மிஷின் மாதிரி என்ன செய்யுது அப்படிங்கிறத உணரவே முடியாது. அந்த உணர்ச்சியை வந்து அவ்வளவு அழகாக அவங்க வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சித்தர்கள்லாம் அந்த காலத்தில் வந்து பல வருஷங்களாக வந்து தவம் இருந்து அவங்களோட உடம்பு வந்து கட்டுக்கோப்பாக வச்சுருப்பாங்க. அவங்க வந்து எந்த ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை எந்த ஒரு சிக்குக்கோ அவங்க வந்து போனதே கிடையாது. அதே மாதிரி இவங்க அந்த விஷயத்தை வந்து எப்படி அவங்க எடுத்தாங்கங்கிறதே தெரியல. ஒரு 3 days ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸுக்கும், ஒரு கிட்னியா, ஒரு வயிறு சம்மந்தப்பட்டதா, ஒரு கபாலத்தில் வந்து அந்த ஜலதோஷம் பிடிக்கிறதுக்கா, எந்த ஒரு விஷயத்துக்குமே அவங்க ஒரு சொல்யூஷன் வச்சுருக்காங்க. அதை வந்து நம்ம ஒரு சாதாரண ஒரு விஷயமா அதை வந்து அவங்க வந்து சொல்லி கொடுக்குற விதம், அதுக்கு ஒரு கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்குது. அதை வந்து நம்ம வந்து ஜீரணிக்கவே முடியல. அதுக்குண்டான பலனும் நமக்கு கிடைக்குது. அது வந்து அந்த 3 daysலேயே வந்து நான் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன். இதை வந்து நான் இவ்வளவு ஏஜ், என்னோட வயசு வந்து இப்போ 50 வந்து தொடப்போகுது. இவ்வளவு ஏஜுக்கு வந்து நான் வந்து இதை கற்றுக்கிட்டேனே அப்படின்னு கொஞ்சம் மனசு வருத்தமாக இருந்தாலும், சின்ன பசங்க ஒரு 14 வயசு பையன்கள்லேருந்து வந்து இதை வந்து கண்டிப்பாக வந்து இந்த கோட்ஸை வந்து கற்றுக்கிடணும். இது வந்து கோட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குது, நம்மளோட உயிர் சக்தி வந்து எப்படி வந்து மேலே எழும்பி போகுது, அதை வந்து ரன் பண்ணதுக்குண்டான விஷயத்தை அவங்க வந்து சொல்லித்தராங்க. அது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது வந்து யோகான்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான். அது வந்து உள்ள அந்த செயல்பாடுகளை வந்து அவங்க வந்து கணிக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து பழகி கொடுத்துருந்தாங்க. அது வந்து நான் யாராலையும் முடியாது. அந்த கான்சன்ட்ரேஷன் அது வந்து ஒரு 8 படிக்கிற பையங்க 9 படிக்கிற பையங்கள்லேருந்து இதை வந்து நம்ம பழகிட்டோம்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து கண்டிப்பாக 100% நம்பர் 1 ஸ்டைலுக்கு வந்து அவங்க போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரெண்டாவது என்னென்னா, மதம். நான் வந்து ஒரு கிறிஸ்டின்னு. இந்த மதம் சார்ந்த விஷயங்கள் இதில் வந்து 1% கூட இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இதில் இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து ஒரு 1% கூட டச் பண்ணவே மாட்டுக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு அருமையான விஷயமா வந்து இது இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த கொடைக்கானலில் உள்ள சூழ்நிலை, இந்த பேக்கேஜில் 3 நாள் நம்ம சாதாரணமாக நம்ம கொடைக்கானலில் எங்கேயாவது போய் தங்கம்னாலே நமக்கு வந்து 10,000 பல ஆயிரக்கணக்கான ரூபா செலவாகும். நமக்கு தங்கத்துக்கு இடம் கொடுத்து சாப்பாடும் கொடுத்து இதை வந்து ஒரு சேவையாக இவங்க இதில் வந்து எந்த லாபமும் பார்க்காம சாப்பாடும் ஃபுட்டு சைவ சாப்பாடுனா அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான வீட்டு சாப்பாடை கொடுத்து நம்மளை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வராங்க. அடுத்து வர்ற தலைமுறைகள் கண்டிப்பாக இதை வந்து இழந்துடக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக இவங்க பழகணுங்கிறது எனக்கு வந்து ஒரு பெரிய விருப்பமாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து பேக் பெயின் எப்போவுமே இருக்கும். என்னால் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காரவே முடியாது. ஆனால் 1/2 hour என்னை வந்து ஸ்ட்ரெயிட்டாக உட்கார வச்சு எனக்கு வந்து அந்த பெயினே இல்லாத அளவுக்கு இந்த 3 days வந்து எனக்கு வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஸ்டீவன் சார் வந்து ஒரு அன்பான அவங்களோட அணுகுமுறை வந்து என்னால் யோசிக்க கூட முடியல. அந்த அளவுக்கு ஒரு அணுகுமுறையாக இருக்குது அவங்களோட அன்பு. அவங்கள மாதிரி ஒரு ஃபிட்டாக, அவங்கள மாதிரி ஒரு லீனாக நம்ம வரணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. இது வந்து தினமும் நான் வந்து இன்னும் கடைபிடிச்சி நான் ஹாஸ்பிட்டலுக்கே போகாத ஒரு சூழ்நிலைக்கு வருவேங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து இருக்குது. அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்காங்கன்னா அது ஒரு பெரிய லட்சக்கணக்கில் நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் ஒவ்வொருக்கும் செலவு பண்ணுறோம்.
ஆனால் அதெல்லாம் வேண்டாம், அதுக்கெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷன் இருக்குதுங்கிறதையும் வேதாத்ரி மகரிஷி கண்டுபிடிச்சிக்காருன்னா அது ஒரு பெரிய வந்து அதிசயமான ஒரு உண்மை தான். இதை வந்து எல்லாருமே வந்து இந்த இதை நான் பயன்பெறணும்னு நான் வேண்டி இருந்து கேட்டுக்கிறேன். வாழ்வு கவனம். அன்பர்களே வாரி அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரி.